நாம் தெரிந்தாக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ஷுவைப் என்கிற ஒரு சஹாபி, ஷுவைப் ரூமி, ஹிஜ்ரத்திற்காக கிளம்புவார்கள். ரோம் நாட்டிலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்று நபிகள் நாயகத்தோடு இருந்தவர்கள் மக்கால. இப்ப தனியாக ஹிஜ்ரத் கிளம்புவார்கள். ஷுவைப் ரூமி ஒரு பெரும் செல்வந்தர், தங்க நகைகள் செய்யக்கூடியவர். ஹிஜ்ரத் போறாருன்னு தெரிஞ்ச உடனே குறைஷிகள் அவர்களை சூழ்ந்து வருவார்கள். போக விடாமல் ஷுவைப் அவர்களை தடுப்பார்கள். ஷுவைப் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் வேண்டுமா அல்லது எனக்கு செல்வம் வேண்டுமா? அந்த தீனிற்காக எதையும் அவர்கள் விட்டு தருவதற்கு தயார், ஆனால் ஈமானை விட்டு தருவதற்கு தயார் இல்லை. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது குறைஷிகள் சொல்லுவார்கள், எங்களுக்கு செல்வம் வேண்டும். ஷுவைப் சொல்லுவாங்க, இன்னென்ன இடங்களில் இன்னென்ன சொத்துக்கள் இருக்கிறது, இன்னென்ன திருகங்களை வைத்திருக்கிறேன், இவ்வளவு அடிமைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அத்தனையையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்லாத்தில் நிலைத்திருப்பதற்காக ஒரு பெரும் தியாகத்தோடு அவர்கள் மதீனாவை நோக்கி வருவார்கள். கண்ணிமிக்கவர்களே, வந்த ஷுவைபை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், யா ஷுவைப் ரபிஹ திஜாரத், ஷுவைபே நீங்கள் செய்த வியாபாரம் பெரும் லாபமான வியாபாரம் என்று நபிகள் நாயகம் அவர்களை பாராட்டுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். காரணம், தீனிற்காக அத்தனையும் தொடர்ந்திருக்கிறார்கள். நாளை மறுமையில் சுவன பாக்கியம் வேண்டும் என்பதற்காக எதையும் இழப்பதற்கு தயார் என்கிற உச்சபட்ச ஈமான்